நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, குட்டி குழந்தைங்களுக்கான ஒரு குட்டி கதை. கதையோட நேம் வந்து குட்டி குரங்கின் கோபம். வாங்க நம்ம இப்ப கதைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அப்பாவும் பையனும் என்ன செஞ்சிருக்காங்க, கடைத்தெருவுல போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க கடைத்தெருவுல இருக்கிற மக்கள் எல்லாரும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பையன் கேக்குறான் அப்பா கிட்ட, அப்பா ஏன்பா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அங்க இங்கும் பயந்து அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அப்பா சொல்றாங்க, டேய் டேய் அர்ஜுன் பாரு அங்க குரங்கு போகுதுடா, குரங்கு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தன்னோட பையனுக்கு குரங்கு காமிக்கிறாரு. அந்த பையனும் ஆமாப்பா குரங்கு போகுது அப்படின்னு சொல்லி அவனும் விளையாட்டு குணம் மாறாம அச்சு அசல் மாறாம அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நேரத்துல அந்த குரங்கு என்ன செய்யுது, ஒரு கடை முன்ன போய் நின்னு தன்னோட பயத்தை காமிச்சு அது பசியில கேக்குது சாப்பாடு. அப்போ அந்த பையன், குட்டி பையன் பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட கேக்குறான், அப்பா பாருங்க குரங்குக்கு பசிக்குது போல, நாம என்ன செய்வோம், குரங்குக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்பாவும் சரி வாடா நம்ம போய் என்ன செய்யலாம், குரங்குக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் அந்த கடை வீதியில இருக்கிற ஒரு கடைக்காரர்கிட்ட, கடைக்காரரை நீங்க ஒரு டஜன் பழம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கடைக்காரர் சொல்றாரு, நான் தரமாட்டேன், நீங்க குரங்குக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா என்னோட கடைக்கு வர கஸ்டமர் என்ன செஞ்சிருவாங்க, பயந்து வரமாட்டாங்க. அதனால நான் தரமாட்டேன். நான் என்ன செய்ய போறேன், இப்ப இந்த குரங்க நான் ஒரு குச்சி கம்ப வச்சு விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்றாரு. இத பார்த்துட்டு இருந்த அந்த குரங்கு அதிகமா கோவப்பட்டு கடைக்காரர் கம்ப வச்சு விரட்டுற அதே சமயத்துல அது என்ன செய்யுது, கடைக்குள்ள ஏறி குதிச்சு கிடக்கிற எல்லா திங்ஸையும் தட்டி விட்டு உடைச்சிட்டு, அது கேட்கும்போது கொடுக்காத அந்த பழத்தை அத்து வீசி எரிஞ்சிட்டு அதுக்கு தேவையான 2 பழத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி பையன் தன்னோட அப்பா கிட்ட சொல்றான், அப்பா பாருங்கப்பா குரங்கு கேட்கும் போதே நம்ம இது கொடுத்துருந்தோம்னு சொன்னோம்னா இந்த கடைய என்ன செஞ்சிருக்காது, பாட்டில்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காது, நாம கொடுக்காம இருந்ததுனப்பா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் இந்த குரங்கு கதையில இருந்து நாம புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம். ஓகே பாய் வியூவர்ஸ்.